வணக்கம். நான் நாகராஜன், போட் ஐஏஎஸ் அகாடமியோட டைரக்டர். இப்போ இன்னைக்கு வந்துட்டு சிவில் சர்வீஸ் மெயின்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ கடந்த 20 வருஷமா அந்த சிவில் சர்வீஸ் ரிசல்ட்டை நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனலைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் பண்ணியிருக்கோம். இப்போ 2013 வந்துட்டு 13 இருந்து 23 அப்படிங்கிறது ஒரு பெரிய சேஞ்சஸான ஒரு சிலபஸ் ஏரியா. இப்போ 2013 ஃபர்ஸ்ட் மெயின்ஸோட சிலபஸ் வந்து மாற்றினாங்க. எப்படின்னா பழைய ஸ்கீம்ல வந்துட்டு 2 ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் ப்ளஸ் வந்துட்டு 2 ஆப்ஷன் இருந்தது. அதையெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு புது ஸ்கீம் 2013 இன்ட்ரோ பண்ணாங்க. அப்போ அந்த 2013 இப்போ 23 வரைக்கும் சேஞ்சஸ் ஆனது என்ன ஒரு டிராபேக் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ப்ளஸ் பெனிஃபிட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ 2013 பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இருந்தது. 2 ஆப்ஷன் இருந்ததுன்னா 2 ஆப்ஷன்ல 4 பேப்பர் இருக்கும். இப்போ அதில் வந்துட்டு மெயின்ஸில் வந்து மார்க் வந்து நல்ல ஸ்கோரிங் கிடைக்கும். அது வந்து ஸ்கோரிங் ஏரியானே சொல்றது. ப்ளஸ் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு நார்மலான ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுக்காது. ஆனால் 2013 அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் கொடுத்தாங்க. அது வந்துட்டு ஒரு என்ன சொல்ற ஸ்கோரிங் டிட்டர்மினேஷன் பேப்பர் போல ஆயிடுச்சு. இது யாருக்கு ஒரு பெரிய ஒரு டிராபேக் அப்படின்னா ரூரல் ஏரியாந்து வந்தவங்களுக்கு, ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டுக்கு, இந்த கலெக்டர் அவனுக்கு கனவோட ஓடி வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய டிராபேக். எப்படின்னா அது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாதனால 2013 முன்ன 11 வந்து சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இன்ட்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது வந்து யாருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா தமிழ் மீடியத்துல இருந்து வந்தவங்களுக்கு, இந்த ரூரல் ஏரியா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட். ஏன்னா அவங்களால அந்த சிலபஸை வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. அது வந்துட்டு பேஸ்டான ஆப்டிடியூட் அனலிட்டிக்கல் மெத்தட் அப்படிங்கிற சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம படித்த மெத்தட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் பேஸ் தான். நம்ம நிறையா நாலேஜ் வச்சுருந்துருப்போம், நிறையா படிப்போம். ஒரு லக்ஷ்மிகாந்த் புக்கை வந்துட்டு 10-20 தடவை, அதாவது அழுக்காகிற வரைக்கும் படிச்சதெல்லாம் இருக்கு. இப்போ அதுலேருந்துலாம் கொஸ்டின்லாம் வராமல் போயிடுச்சு. எல்லாமே வந்துட்டு அனலிட்டிக்கல் பேஸ், திங்கிங் பேஸ் மெத்தடில் வந்துட்டு 2011 வந்துட்டு இன்ட்ரோ பண்ணதுனால நம்ம பசங்களால அதை வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப ஆயிடுச்சு. அதில் கொஸ்டின் பேஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப அனலிட்டிக்கல் பேஸ்னு ரொம்ப சிமிலாரிட்டியாக இருக்கும் ஆன்சரே. ரொம்ப விச்செவர் இஸ் ஹை இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற பேஸில் தான் இருந்தது. அதனால வந்து நம்ம பசங்களால வந்துட்டு அது ரொம்ப கரெக்டா பண்ண முடியல. அது ஒரு பெரிய டிராபேக்கா இருந்தது. இப்ப 2013 நியூ சிலபஸ். இப்ப அந்த நியூ சிலபஸ் 4 ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் அதையும் கொண்டு வந்தது வந்து அதாவது ஜெனரலைஸ்டு எல்லாமே கேள்விகள் எல்லாமே வந்துட்டு ஒப்பீனியன் பேஸ் அண்ட் அனலிட்டிக்கல் பேஸ்ல கொண்டு வந்தாங்க. நம்ம முன்னெல்லாம் என்ன பார்ப்போம்னா கன்வென்ஷனல் மெத்தட், இது வாட் இஸ் வாட்னு எழுதிட்டு போயிடுவோம், அது நாலேஜ் பேஸ்டு. ஆனா இது அப்படி கிடையாது. என்ன பேஸ் அப்படின்னா அனலிட்டிக்கல் ஒப்பீனியன் கொடுக்கணும், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது மார்க் ஸ்கோரும் வந்துட்டு ஹையாகல. ப்ளஸ் இப்போ எதுக்கு இந்த கான்செப்ட் இருக்கும் அப்படின்னா நம்மளோட 2013 இருந்து 23 வரைக்கும் தமிழ்நாட்டோட பங்களிப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. பங்களிப்பு மீன் வந்துட்டு நான் சொல்றது வந்துட்டு நம்ம ரூரல் ஏரியாவிலேருந்து வந்தவங்க, ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவங்களோட பங்களிப்புன்னு சொல்கிறேன். அவங்க சர்வீஸ் வாங்கியிருந்தா எங்கேயாவது ஒரு இடத்துல வாங்கியிருக்கலாம் அவங்க. ஆனால் 2013 2011 முன்னே எப்படியா இருந்தாலும் நம்மளோட பங்களிப்பு ரொம்ப பெருசாக இருந்தது யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். நான் வந்துட்டு யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படிங்கிறதுனால எந்த வேலை கிடைச்சாலும் எது கிடைச்ச வேலையிலெல்லாம் விட்டுட்டு கடைசி வரைக்கும் இதை தான் போராடுங்க அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் இருந்தனால சிலபஸ் சேஞ்சஸ் ஆனது. அது ரொம்ப பெரிய டிராபேக் ஆனது. ரொம்ப என்னால் புரிஞ்சுக்க முடியல மீன் யூபிஎஸ்சி என்ன கேட்குது அப்படிங்கிற கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. நான் என்னோட மெத்தடில் படிச்சுட்டு இன்ஸ்டியூட்டுக்கு போனேன் என்ன பண்ணோம், அவங்களோட டியூட்டியை செய்வாங்க, அவங்க சிலபஸை கவர் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இதெல்லாம் விட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இது ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம். இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் என்னன்னா நமக்குன்னு ஒரு தனித்திறமை, அனலிட்டிக்கல் ஸ்கில்ல ப்ளஸ் வந்துட்டு ஒப்பீனியன் பேஸ்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை வந்து நம்ம வளர்த்துக்கணும். அனலிட்டிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இது. அது பகுத்தாய்வுற தன்மை அப்படிமா தமிழ்ல. அது ரொம்ப நமக்கு தேவையான ஒரு விஷயம். இப்போ இது எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த ரிசல்ட்டு இப்போ ஜெயிச்சவங்களை மட்டும்தான் இந்த ரிசல்ட்டை காமிச்சிருப்பாங்க. நீ எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு எவ்வளோ பெரிய உழைப்பு போட்டிருந்தாலும் உங்களோட நேம் இதில் வரல அப்படின்னா நீங்கள் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் தான். உங்களால் இந்த சொசைட்டி உங்களை ஒரு அங்கீகரிக்காது. நிறைய பேர் பார்த்துருக்கேன், என் கூட இருந்தவங்க நானே எல்லாம், அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்காக படித்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல்லானால் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியும். இப்போ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம், ஒரு சரியான ப்ரிப்பரேஷன் வேணும். சரியான ப்ரிப்பரேஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒன்று ஒரு நல்ல கைடு வேணும். உங்களுக்கு கைடு தான். எதுக்கு உங்களுக்கு கைடு வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, இப்போ நம்ம ஒரு மேப்போட ஒரு ஊருக்கு போகிறோம், அது எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து தானே தேடி போகிறது எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும், அதை போல தான் இருக்கும். சில பேர்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ண அப்படிம்பாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய
நல்ல கைடோட இருந்திருப்பாங்க கண்டிப்பா. அது யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. வெற்றியை மட்டும்தான் எல்லாருமே வந்துட்டு கைதட்டி பாராட்டுவாங்க. பிளஸ் வந்து உழைப்பு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பசங்க போடுறதெல்லாம் எதுவுமே குறை கிடையாது. உழைப்பாங்க. நல்லா 24 ஹவர்ஸ் படிப்பான். நைட்டு ஃபுல்லா படிப்பாங்க. அது தேவை கிடையாது படிக்கிறது. சிஸ்டமேட்டிக் ஸ்டடி தான் வேணும். இந்த அனலிட்டிக்கல் ஸ்கில், அனலிட்டிக்கல் பேஸ் இதுதான் வேணும். அது எப்படி வரும் அப்படின்னா தனியா உட்காந்து படிக்கிறதுனால வராது. ஒரு நல்ல மென்டார்ஷிப் வேணும். அது நல்ல மென்டார்ஷிப் அப்படிங்கிறத வச்சு என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு சரியான ஒரு மென்டார்ஷிப் அது நீங்க தான் வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். அது இல்லாம இந்த எக்ஸாம் வந்து நீங்க சக்சஸ் பண்றதுங்கிறது ரொம்ப சந்தேகத்துக்குரியதான். ஏன் இப்படி அப்படின்னா கஷ்டப்பட்டு உழைக்கிறது. அதாவது இந்த ஊர்ல சொல்லுவாங்க தண்ணியே வராத இடத்துல கிணறு வெட்டி என்ன உனக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னு. அதே மாதிரி உழைக்கிற ஒரு சிஸ்டமேட்டிக்கா உழைச்சோம் அப்படின்னா உங்களோட பேரும் இந்த லிஸ்ட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த வருஷம். இதுல என்னதுக்கு சொல்ல வரேன்னா சில பேர் வந்துட்டு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. அப்படியே ஒரே கையில பிடிச்சி ஒரு மரத்தை தூக்கி அந்த பக்கம் போட்டலாம் அப்படின்னு. அதெல்லாம் வந்துட்டு ஒரு நம்மளை வந்து உத்வேகப்படுத்துறதுக்காக இருக்குமே தவிர நமக்குள்ள இருந்து ஒரு உத்வேகம் கிளம்பணும். அது சரியா செய்யணும் அப்படின்னு இதைத்தான் சொல்லுவாங்க. கட்டுக்கதைகளும் வெற்றி கதைகளும் நமக்கான வாழ்வுகளை தீர்மானிக்காது. நம்மளோட வாழ்வுகளை சரியான திட்டமிடுதலோடு சரியான உழைப்பு மட்டுமே நம்மளுக்கான வாய்ப்புகளை தீர்மானித்து நிற்கும். இதுக்காக என்ன பண்ணணும், இன்னும் ஒரு 1.5 மாசம் தான் இருக்கு பிலிம்ஸ்க்கு. இப்போ பிலிம்ஸ்லேயே நம்ம பசங்க வந்து ரொம்ப நிறைய தடவை ஃபெயில் ஆகுறவங்கலாம் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஏன் ஃபெயில் ஆகுறோம் அப்படின்னு தெரியாது. கண்டிப்பா அதுல என்ன விஷயம், சில டெக்னிக்ஸ் இருக்கு. அனலிட்டிக்கல் ஸ்கில், அதாவது முன்ன வந்துட்டு 11க்கு முன்ன அப்படின்னா நீங்க படிச்ச சப்ஜெக்ட்ல இருந்து வரும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கும். அது ஈஸியா பாஸ் பண்ணிட்டு கட் ஆஃபும் கம்மியா இருக்கும். ஆனா இப்ப கட் ஆஃப்லாம் வந்துட்டு எல்லாம் ஸ்லைட் பேஸ்ட், அதாவது ஒரே சமமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கொஸ்டின் சிவில் சர்வீஸ் அதை ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப இன்கான்சிஸ்டன்சி கொடுக்கும். அதாவது நிலைப்புத்தன்மை வந்து கம்மியா கொடுக்கும். அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க ப்ராக்டிஸ் தான், ப்ராக்டிஸ் ஓரியன்ட் எக்ஸாம் தான் வந்துட்டு ப்ரிலிம்ஸை தவிர உங்களை எப்படியாவது வெளியே அனுப்பணும் மெயின் ஸ்கூல்ல போகாம அப்படிங்கிறதா வந்துட்டு கான்செப்டை தவிர இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னா நம்ம ப்ரிப்பரேஷன் ப்ராக்டிஸ் எக்ஸாம் தான் அது. அதை வந்து நீங்க படிச்சு ஒரு நாலேஜ் பேஸோட நின்று நீங்க அதை வந்துட்டு பெருசா சாதிக்கணும் நாலேஜ் பேஸோட அப்படிலாம் கிடையாது. அது வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கத்தான் வரும். அதாவது எபிலிட்டி பேஸ் எக்ஸாம். எபிலிட்டி பேஸ் எக்ஸாம் எங்கே வரும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது முடிவெடுக்கிற தன்மைகளை உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த முடிவெடுக்கிற தன்மை தான் உங்களுக்கு கடைசி இன்டர்வியூ வரைக்கும், பர்சனாலிட்டி டெஸ்ட் வரைக்கும். அதாவது நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க, பர்சனாலிட்டி டெஸ்ட்ல என்ன கேட்க போறாங்க, நீங்க அதுக்காக ஸ்பெஷலா என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்க, ஒண்ணுமே கிடையாது. நீங்க வாழ்வியல்ல நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க, எப்படி முடிவு எடுக்கிறீங்க, எந்த சூழ்நிலைகளை மிக சரியா கையாளுறீங்க, இதைத்தான் கேட்க போறாங்க தவிர புதுசா உங்கள்ட்ட இருந்து எதுவும் கேட்க போறது இல்லை. அதான் பர்சனாலிட்டி டெஸ்ட். அது வரைக்குமே ப்ரிலிம்ஸ்ல இருந்து இன்டர்வியூ வரைக்குமே ஒரே சிலபஸ் தான். எபிலிட்டி பேஸ். அந்த எபிலிட்டியை ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கணும். அதுக்கு எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னா அது சிஸ்டமேட்டிக் டெக்னிக்ஸ் நிறைய இருக்கு. அது நீங்க வந்துட்டு தேடி தான் பார்க்கணும். இந்த உலகத்துல தேடும் போது கிடைக்காது எதுவுமே கிடையாது. நான் ஊர்ல இருந்து வரும்போது ஒண்ணுமே தெரியாம தான் வந்தேன். இன்னைக்கு எதுக்கு இந்த இன்ஸ்டியூட்டை ரன் பண்றேன் அப்படின்னா என்ன போல நிறைய பேர் வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாம இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கத்துக்கிட்டது 20 இயர்ஸ்க்கு மேல, 20 இயர்ஸ் தான், 20 இயர்ஸ் மேல கிடையாது, 20 இயர்ஸா நான் வந்து சிவில் சர்வீஸ் படிக்கணும் அப்படின்னு ஒரு கனவோட இருந்ததுனால இந்த இன்ஸ்டியூட்டை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீவியஸா வந்துட்டு இப்பதான் வந்துட்டு இந்த ஆன்லைன் பேஸ் இதெல்லாம் வந்துட்டு செய்ய ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா. இதுக்கு முன்ன வந்து 1 to 1 தான். இதுல வந்து நம்ம நம்புறதே ஒரு பெரிய விஷயம். இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்புவாங்க. உலகத்துல மிகப்பெரிய விஷயங்கள், மிகப்பெரிய அரிதான பொருட்கள் எதுக்குமே விலை கிடையாது. ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது பொருள் இந்த மாதிரி தான் கொடுக்கல, ஒரு வார்த்தைகளை அவங்கள வந்து வழி நடத்தும், ஒரு புன்னகை வழி நடத்தும், ஒரு கை குலுக்கல் அவங்களுக்கான ஒரு நம்பிக்கை ஊட்டும். இந்த ஒரு கான்செப்டுக்காக தான் இப்போதான் வந்துட்டு இந்த மாதிரி ஆன்லைன் டெக்னிக்கல் பேஸ்ல நாங்கள் உள்ள வரோம். இது எது காரணம் அப்படின்னா பழைய மெத்தட் அப்படிங்கும் போது பழைய ஒரு காலத்துலலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு விறகடுப்புல தான் சமைச்சோம். அதே மெத்தடை வந்து திரும்ப திரும்ப இது பண்றது கிடையாது. இப்பெல்லாம் வந்துட்டு கேஸ் வந்துருச்சு, கிராமத்துல கூட கேஸ் வந்துருச்சு. டெக்னாலஜிக்கு படி நம்மளும் மாறிக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் மாறி ஒரு நல்ல ரிசல்ட் பேஸ்டு உழைப்பை கொடுங்க. ரிசல்ட் பேஸ்ட் உழைப்பு அப்படின்னா உங்களை நம்பி பின்னாடி யாராவது இருப்பாங்க. நீங்க படிக்கிறீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த இது அந்த அந்த நம்பிக்கை தான். அவங்களோட நம்பிக்கை உங்களை வந்துட்டு நல்லா வழிபடுத்தணும். இதுல என்ன இதுன்னா நிறைய பேர் வந்துட்டு பரம்பரையா இந்த பதவியில உட்காந்துட்டு அவங்க குழந்தைங்க பேத்தி எல்லாம் இப்படி பரம்பரையா வந்துட்டு இருப்பாங்க. நான் அவங்கள பத்தி பேசவே வரல. ஒரு புதுசா ஒரு ஊர்ல இருந்து ஒரு தம்பி கிளம்பி வருவாரு, நான் கலெக்டர் ஆயிருவேன் அப்படின்னு. இன்னொரு வந்து இப்போ யாருமே படிக்க தெரியாது, அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்க வருவாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல வழி, அவங்களுக்கான ஒரு நல்ல வழி மீன்ஸ் ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கணும். அதாவது இப்ப கைடன்ஸ்லாம் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய நான்லாம் படிக்கும்போது ஒரு பெரிய இன்ஸ்டியூட் எல்லாம் போய் அண்ணாந்து பார்த்துட்டு போவேன். நான் சென்னையில போகாத லைப்ரரியே கிடையாது. எல்லா லைப்ரரியும் போயிட்டு வந்துடுவேன். என்ன படிக்கணும் அந்த தேடல் தான் என்னை வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் தோண்டு போகாம
ஒரு அடுத்த கட்டத்தை கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு தேடல் உள்ளவங்கள தான் நான் தேடிட்டு இருக்கேன்.